ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க. பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே தனித்துவமான தன்மைகளோடு செயல்படக்கூடியது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் மட்டும்தான் காரணமாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்குமே தனித்துவமான தன்மைகளும் காணப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் தற்போது செல்வம் மற்றும் செழிப்பினுடைய கடவுள்னு சொல்லக்கூடிய கிரகம்னா அது சுக்கிரன் தான். இவர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை மாற்றி அமைக்கிறாரு. இதன் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராஜ யோகங்களானது ஏற்படுது. வேதங்களின்படி பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயண ராஜயோகம், பத்ர ராஜயோகம், ஹம்ப ராஜயோகம் மற்றும் சசமகாபுருஷ ராஜயோகம், மாளவிய ராஜயோகம் அப்படின்னு 5 வகையான ராஜயோகங்கள் இருக்குது. இந்த 5 வகையான யோகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ராஜயோகம் அப்படின்னா மாளவிய ராஜயோகம் தாங்க. ஏன்னா வேத சாஸ்திரங்களின்படி புதன் மாளவிய ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. செல்வம் மற்றும் செழிப்புக்கு கடவுளாக இருக்கக்கூடிய சுக்கிரனோ ஒரு குறிப்பிட்ட ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் மூலமாக இந்த அற்புதமான யோக அமைப்புகளானது ஏற்படுதுங்க. இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க, குறிப்பிட்டு இந்த மாளவிய யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்களை அள்ளக்கூடிய அந்த 5 ராசிக்காரங்க யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டினுடைய 2வது மாதமாக இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய 11ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கோம். தைப்பூச நாள். ஸோ தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நாளில் வழிபாடுகள் செய்வதால் எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படுது. கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்களை ஒரு சில ராசிக்காரர்கள் அடைய போகிறாங்க. அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதன் முறையாக விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கே பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிடுது. ஸோ 10ஆம் தேதியிலிருந்து புதிய வாரம் அப்படிங்கிறது தொடங்க இருக்குது. இதன் அடிப்படையில் இப்போது சுக்கிர பகவான் மீன ராசியில் அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த நாட்களில் மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குங்க. தற்போது மீன ராசியில் சுக்கிரன் பகவான் சஞ்சரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சுக்கிரன் ராசியில் ரொம்ப வலிமையான நிலையில் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனுடைய இந்த நிலையின் காரணமாக உருவாகக்கூடிய அற்புதமிக்க ராஜயோகம் தான் மாளவிய ராஜயோகம். இந்த யோகம் அடுத்த வாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்லப்போனால் இதில் நிறைய ராசிக்காரங்க மிக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஜோதிட ரீதியாக இது போல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே எப்போவாது நிகழக்கூடியது. அதுவும் கிரகங்களின் மூலமாக நிகழக்கூடியது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை என்று தொடங்கக்கூடிய இந்த வாரத்தில் இருந்து மீன ராசியில் மாளவிய ராஜயோகமானது ஏற்படுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவாக நேரங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மாளவிய ராஜயோகத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிம்மராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சுக்கிர பகவான் அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, கலைகள் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க. இவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதாவது சிம்மராசினர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்களோ அதில் இப்போ நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா மாளவிய ராஜ யோகத்தின் செல்வாக்கின் காரணமாக அடுத்த வாரத்திலிருந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் எல்லா சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களையும் செய்து முடிக்க முடியுங்க. இது வரைக்குமே தடைப்பட்டு இருக்கலாம், செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற பல்வேறு விதமான சிந்தனைகளானது உங்களுக்கு எழுந்திருக்கும். ஆனால் அடுத்த வாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காணப்படுங்க. பணியிடத்தில் நிறைய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறையான அறிகுறிகளை நீங்கள் பார்ப்பீங்க.
இந்த நாட்களில் எல்லா வேலைகளையுமே ரொம்ப சிறப்பாக வந்து செய்து முடிப்பீங்க. ஒழுங்கமைத்து முடிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சிறப்புமிக்க வெற்றிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் வந்துருச்சுங்க. அதாவது வாரத்தினுடைய தொடக்கத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் மிகப்பெரிய மரியாதைகள் எல்லாம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். சொல்லப்போனால் நீங்கள் செய்த வேலைகளை பாராட்டி அனைவருமே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாராட்டுக்களையும் உங்களால் எளிமையாக வந்து பெற முடியும். அடுத்த வாரம் அப்படின்றது மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு விதமாக மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாரமாக இருக்குங்க. அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க நீங்கள் அடைய போகிறீங்க. அதுவும் திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு வாரத்திற்கு உங்களுடைய கடினமான உழைப்பு முழுமையான பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பெற போகிறீங்க. பணியிடத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதில் இருந்து ஈஸியாக உங்களால் விடுபட முடியும். மேலும் நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, செழிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வீட்லேயும் கூட பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய அளவிலான முடிவுகளாக இருந்தாலுமே கூட குடும்பத்தாருடைய அனைவருடைய ஆதரவையும் பெறுவதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையானது உருவாகும். உறுதியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே கூட மனநிலை சரியாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லபடியாகவே முடிவடையும். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மாளவிய யோகத்தின் செல்வாக்கின் காரணமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதாவது மகிழ்ச்சி, செழிப்பு எல்லாத்தையுமே நீங்கள் பெற போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் போன்ற எல்லாருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் வந்து கிடைக்கும். அதுவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே வந்து நிலவ ஆரம்பிக்கும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே பிப்ரவரி 10லிருந்து 17ஆம் தேதி வரைக்குமே வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு நேரத்தை செலவிடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கடந்த கால முதலீடுகளும் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்க இருக்குங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 2வது வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒன்றை அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் ஒரு அன்பான நபர் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களை மிகப்பெரிய வழியில் வந்து கொண்டு போகும். இந்த காலகட்டங்களில் குடும்பத்தோட சுற்றுலா போகிறதுக்கான நேரத்தை எல்லாம் நீங்கள் வந்து செலவீடு செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியாகவும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவே காணப்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளானது போய்கிட்டு இருந்தாலுமே கூட விட்டு கொடுத்து போகிறதுனால நிறைய பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு விடிவு கிடைக்கும். ஸோ நல்லது நடக்கிறதுக்காக இது போல் சின்ன சின்ன விஷயங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ மாளவிய ராஜயோகம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே இந்த யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 5 ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒருவேளை நீங்களும் அதில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது இந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சப்போர்ட்டுமே அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவர்கள் பார்த்து பயனடைவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம்.
ஸோ இதன் மூலமாக ஒரு நல்லது செய்த பலனை நீங்கள் வந்து அடைய முடியும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்திங்கன்னா தினந்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.